இந்த பழி உணர்ச்சி இருக்குல்ல, இது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து சுயன்பம் பண்ணால் வரும். பயங்கரமாக பழி உணர்ச்சி வரும். சுயன்பம் பண்ணால் குற்ற உணர்ச்சி அது. குற்றவாளிகள் எப்படி பழி வாங்குறதுல எவ்வளோ தீவிரமாக இருப்பாங்க. ஒரு திருடரை நீங்கள் வந்து ஒரு ரவுடியை போய் அடிச்சிங்கன்னா பயங்கர கோபம் வரும், கொலைவெறியே அவங்களுக்கு வரும். அதுபோல் குற்றங்களை செய்தாலே குற்றங்களை செய்கிறவர்கள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்க பயங்கர கோபம் வரும், கொலைவெறியே வரும். அப்போ சுயன்பம் பண்ணுறது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். சுயன்பம் பண்ணுறது ஒரு குற்ற உணர்ச்சி, அது ஒரு அவமானம். உனக்கு ஒரு துணை கிடைக்கல, நீ உனது காம உணர்ச்சி தனித்து கொள்வதற்கு உனக்கு ஒரு துணை வெளியில் கிடைக்கல, அதனால் நீ தனியாக நீ பண்ணிக்கிற. இப்போ ஒரு பெண்ணோடு நீ உடல் வச்சுக்கிற, ஒரு ஆணோடு உடல் வச்சுக்கிறன்னா அது பெருமையான விஷயம், பெருமையான விஷயம். அதுவே நீ இந்த மாதிரி ஆள் கிடைக்காம நான் தனியாக பண்ணிக்கிறேன், சுயன்பம் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு அவமானம். அப்போ அவமானத்தில் இருப்பாங்க. சுயன்பம் பண்ணுறவங்க ஒரு அவமானத்தில் இருப்பாங்க. எல்லோரும் சிரிக்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க. உனக்கு துணை கிடைக்கல, நீ பண்ணிக்கிறியா? அப்போ சுயன்பம் பண்ணுறவங்க அப்போ சுயன்பம் பண்ணக்கூடாது. பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி பயங்கரமாக ஏற்படும். சின்னதாக கூட எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு யார் மேலேயும் அவங்களுக்கு பயங்கரமான பழி உணர்ச்சி வரும். அதுபோல் சுயன்பம் பண்ணக்கூடாது. ஆபாச படம் பார்க்கக்கூடாது. அதுவும் பயங்கரமான பழி உணர்ச்சி ஏற்படும். சின்ன எல்லா விஷயத்தையும் தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. அதுபோல் நீங்கள் சுயன்பம் பண்ணல, ஆபாச படம் பார்க்கல, ஆனால் குளிக்கும்போது அந்த பிறப்புறுப்பை ரொம்ப தேய்ச்சி குளிக்கிறீங்க, சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப தேய்க்கிறீங்க, ரொம்ப அதை போட்டு ரொம்ப நோண்டி சுத்தம் பண்ணுறேன்ற பேரில் பிறப்புறுப்பை நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிறப்புறுப்பை ரொம்ப தடவிட்டு இருப்பாங்க. ரொம்ப மென்மையான பகுதி அந்த பிறப்புறுப்புங்கிறது. அதில் போய் ஒரு அளவுக்கு லைட்டாக சுத்தம் பண்ணுறவங்க கூட மென்மையாக சுத்தம் பண்ணணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அழுத்தி தேய்ச்சிக்கின்னு வச்சுங்க, உடனே அங்கேருந்து காம உணர்ச்சி வந்துடும், அது சுயன்பமாக மாறிவிடும். சுயன்பம் பண்ணுறவங்களுக்கு எப்படி பழி உணர்ச்சி அதிகமாக இருக்குமோ அதுபோல் நீ நான் சுத்தம் தானே பண்ணுறேன்ற பேரில் நீ மறைமுகம் உனக்கே தெரியாமல் அதில் வந்து நீ நல்லா அழுத்தி சுத்தம் பண்ணிகிட்ருப்ப, சுத்தம் பண்ணுறன்ற பேரில். ஆனால் அது வந்து உனது உள்நோக்கம் வந்து காம உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நோக்கமாக இருக்கும். அது மாதிரி அழுத்தி சுத்தம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணால் போதும். மென்மையாக சுத்தம் பண்ணணும். பட்டும் படாமல் அந்த மென்மையாக தான் அந்த பிறப்புறுப்பை வந்து சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா உனக்கு மனசில் பழி உணர்ச்சி 2-3 நாளாக எனக்கு வந்து அதாவது பழி உணர்ச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் நம்ம மறந்து போன எதிரிகள்லாம் இருப்பாங்க, அவங்க மேலாம் நமக்கு கோவம் வரும், கொலைவெறியே ஏற்படும். அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும், நிம்மதி இல்லாமல் போயிடும். நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம யாராலேயாவது நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம், யாராவது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க, அவங்க மேலாம் இப்போ நமக்கு கோவம் வரும். அமைதியாக தானே இருந்தது, திடீர்னால ஏன் மனசு இப்படி கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால் சுயன்பம் பண்ணக்கூடாது, ஆபாச படம் பார்க்கக்கூடாது. குளிக்கும்போது ஆண்களோ பெண்களோ பிறப்புறுப்பை ரொம்பவும் தேய்ச்சி குளிக்கும், மென்மையாக சுத்தம் பண்ணணும். பட்டும் படாமல் 2 வேளை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஒரு வேளை சுத்தம் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு பிறப்புறுப்புங்கிறது வந்து அதில் வந்து காம உணர்ச்சி வந்துடக்கூடாது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சா நீ சுத்தம் தான் பண்ணுற, ரொம்ப அழுத்தி தேய்ச்சி இருக்கும்போது ஏன்னா காம உணர்ச்சி வந்துடும். அப்படி வந்துருச்சுனாலே அன்றைய தினம் நீ வந்து எல்லா விஷயத்தையுமே தப்பாக புரிஞ்சுப்ப, பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கும், மனசில் அமைதி இருக்காது, வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடும் உளவியல். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தேய்ச்சி கழுவுவாங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. எப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து காம உணர்ச்சி சுயன்பங்கிறது வந்து இந்த மாதிரி ஏற்படுது. அது மாதிரி உடலுறவு வச்சுக்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு கணவனுடைய ஆண்குறியை கையை வச்சு பண்ணுறது, கையை வச்சு சுயன்பம் செய்வது போல் பண்ணுறது. அதுபோல் ஒரு ஆணும் உடலுறவு வச்சுக்கும்போது விரைப்புத்தன்மை செயற்கையாக ஏற்படுத்துவதற்காக தனது ஆண்குறியை சுயன்பம் செய்வது போல் பண்ணுறது. அது மாதிரி பண்ணக்கூடாது. செயற்கையாக உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. நீ ஒரு மனைவியை வந்து கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்குற, அப்போ உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுது, விரைப்புத்தன்மை ஏற்படுது. அப்படி தான் இயற்கையாக ஏற்படுத்தணும். மற்றபடி காம உணர்ச்சி இப்போ உடலுறவு வச்சுக்க போகிறேன், அதனால் ஆண்குறியை வந்து நீ சுயன்பம் செய்வது போல் காம உணர்ச்சியை நீ ஏற்படுத்தினா அப்போது உனக்கு மனசில் வந்து பழி உணர்ச்சி ஏற்படும், அவமானம் ஏற்படும், கொலைவெறி ஏற்படும். எல்லாத்தையும் நீ தப்பாக புரிஞ்சுப்ப. அந்த மாதிரி அந்த பிறப்புறுப்பை ரொம்ப கவனமாக கையாளணும். சும்மா நம்ம கைகளை பயன்படுத்த தெரியணும். எதெல்லாம் பண்ணுறது, கைகளை வச்சு எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும், அடுத்தவங்க கண்ணை குத்தக்கூடாது இந்த கைகளை வச்சு, அது அடுத்தவங்க கண்ணை குத்தக்கூடாது, இந்த பிறப்புறுப்பை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பிறப்பு சுயன்பம் பண்ணக்கூடாது. அதுபோல் ஒரு மனைவியோட பிறப்புறுப்புக்குள்ளே ஒரு ஆண் வந்து விரலை வச்சு நோண்டி அவளுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ நாக்கால் பண்ணலாம், வாய்வழி புணர்ச்சி அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா வந்து வாய் பார்த்திங்கன்னா நம்ம கைகள் பயன்படுத்த தெரியாதப்ப வாயை வச்சு தான் நம்ம வந்து இப்போ எல்லா உயிரினுமே நாக்கை வச்சு தான் அன்பை வெளிப்படுத்துது. முத்தம் கொடுக்கறது, அதாவது பிறப்புறுப்பை வந்து சுவைக்கிறது, இதெல்லாம் வந்து வாய்வழி புணர்ச்சி அனுமதி. ஆனால் கையை வச்சுக்கிட்டு
அந்த மாதிரி வேலைகளே பண்ணக்கூடாது. பிறப்புறுப்பில் பெண் உறுப்புகளில் வந்து ஒரு ஆண் தனது விரலை விடுறது, ஒரு பெண் தனது விரலை விடுறது, ஒரு உருவாக்கி காம உணர்ச்சியை ஏற்படுத்துறது, இந்த உடல் உறவில் இதெல்லாம் சகஜமாக நடக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாடு அதனால் ஏற்படுற விளைவுகள் ரொம்ப மோசமானது. நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. சட்டுன்னு பயங்கர கோவம் வரும், ஒரு கொலைவெறி வரும், பழி உணர்ச்சி வரும், மனசில் அமைதியே இருக்காது, அமைதியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகுன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு நோய்கள் வந்துவிடும். அதனால் உடம்பை அமைதியாக வச்சுக்கணுன்னா இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் கடைசியாக சொன்னதில் குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். உடலுறவின் போது செயற்கையாக காம உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. செயற்கையானா ஒரு மனைவியோட பிறப்புக்குள்ளே ஒரு ஆண் வந்து விரலை விட்டு அந்த கிளிட்டோரியஸை நோண்டி விடுறது, நீ நாக்கால் நோண்டி விடு, தப்பு இல்லை. நாக்கால் நக்கி நீ வந்து பெண்ணின் அந்த பிறப்புறுப்பில் நாக்கால் நக்கி அவளுக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்துறது தப்பு கிடையாது. ஒரு ஆண்குறியை வந்து ஒரு மனைவி வந்து வாயில் வந்து விட்டு நீ வாய்வழி புணர்ச்சியில் ஈடுபட்டு அவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்தினா அது தப்பு கிடையாது. ஆனால் கையை வச்சு ஒரு ஆண்குறியை வந்து கையை வச்சு சுயன்பம் செய்வது போல் ஏற்படுத்தி பண்ணி அந்த காம உணர்ச்சியை ஏற்படுத்திடக்கூடாது, விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடாது. ஏற்படுத்தினா மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், அந்த மைண்டோட உடம்பு டிஸ்டர்ப் ஆகும். எல்லாத்தையும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுப்பேன். அன்றைக்கி மட்டும் கிடையாது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா 2-3 நாள் ஆகும் அமைதி அடையிறதுக்கு, திரும்ப பழைய நிலைக்கு வர்றதுக்கு. 2-3 நாளில் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எப்போ பண்ணாலும் டெய்லி உடல் வச்சிங்க, ஆனால் டெய்லி இதைத்தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அமைதி என்பதே இருக்காது. உங்கள் மனநிலையே அமைதி இல்லாததாக ஆகிவிடும். பழி உணர்ச்சியோடு தான் வாழ்க்கையை நீங்கள் கடந்து போவீங்க. ஆனால் பழி வாங்க முடியும், எல்லாரையும் பழி வாங்க முடியும், பழி உணர்ச்சி ஏற்படும், ஆனால் பழி வாங்க முடியாது. அந்த பழி உணர்ச்சியோடய நீங்கள் வாழ்ந்துட்டுருவீங்க. எல்லாத்தையும் தப்பாக போகிற இடத்துல சண்டை நடக்கும், நிறைய பேர்கிட்ட சண்டை போடுவீங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த சுயன்பம், ஆபாச படம் பார்க்குறது, குளிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிறப்புறுப்பை ரொம்ப அழுத்தி தேய்ச்சி குளிக்கிறது, அதுபோல் உடல் உணர்ச்சிக்கும் போது கைகளை வச்சு அந்த பிறப்புறுப்பை தேய்ச்சி காம உணர்ச்சி செயற்கையாக ஏற்படுத்துவது, இதெல்லாம் வந்து மனசு கெட்டு போகிறதுக்கு, மன அமைதி கெட்டு போகிறதுக்கு வழிவகுக்கும், கண்டிப்பாக வழிவகுக்கும். அதனால் இதை தவிர்த்து விட, இது ரொம்ப முக்கியமானது. அந்த பிறப்புறுப்பை கையாளுதெல்லாம் நமக்கு ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சுன்னத் பண்ணுறதெல்லாம் கூட நிறைய பேர் இன்றைக்கி மருத்துவபூர்வமாக அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மென்மையான பகுதி, அதை பாதுகாக்கிறதுக்கு பாருங்க, ரொம்ப அழுத்தி தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து அதுலேருந்து காம உணர்ச்சி உற்பத்தி ஆகுது, அது மனசு கெட்டு போகுது. குளிக்கிறது நம்ம சுத்தம் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தி தேய்ச்சி சுத்தம் பண்ணாலே அதில் வந்து அது மனசு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சுன்னத்து பண்ணுறீங்கன்னா மேல் உறுப்பு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துடுறீங்க. அப்போ அந்த மென்மையான அந்த மொட்டு பகுதி எப்போவுமே திறந்த வழியிலே இருக்குது, நிறைய உராய்வுகளை சந்திக்குது. ஜட்டி போட்டாலும் சரி, நீங்கள் உராய்வுகளை சந்திக்குது, அடிக்கடி சந்திக்கும் போது கண்டிப்பாக அது வந்து உங்கள் மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் சுன்னத் பண்ணுறதுலாம் ஆரோக்கியமானதே கிடையாது. ஒரு இயற்கையே குறை சொல்கிறக்கூடாது, இயற்கையை வந்து தப்பாக அது கொடுத்துருக்குது. அது அந்த மென்மையான பகுதியை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் அந்த மொட்டு, அந்த ஆண்குறியில் இருக்கிற மொட்டு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி புற தூண்டுதல்களால் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த மென்மையான மேல் தோலை அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. அது வந்து இந்த மாதிரி மன அமைதிக்கு வழி இல்லாமல் செய்துவிடும்.